ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பாய்ஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் ப்ரோ ஷூட்டரில் வந்து பெஸ்ட் டெக் காம்பினேஷன் தான் மக்களே பார்க்க போகிறோம். இந்த இது வந்து பார்ட் 4. நம்ம ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சுமாராக ஒரு 3 டெக்கு காம்பினேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். மிக்சடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமன், ரேர் வரைக்கும் போட்டிருந்தோம். நம்ம இப்போ எப்பிக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். லெஜெண்டரிக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறையா டெக் காம்பினேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ளப்பில் போயிட்டு நிமிஷம் மக்களே சவுண்டாக வைக்கிறேன். க்ளப்பில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும், கெலிசா அப்படின்னு. இவனோட டெக்கு வந்து பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப நல்ல டெக் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே டிஃபென்ஸ் கேரக்டர். இவங்களெல்லாம் தாண்டி நம்மளால் பங்கர் இந்த கேரக்டர்ஸ் வச்சு அடிக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு அடித்து காட்டுறேன். அதே மாதிரி அவன் வச்சுருக்கிறதுல ஒரு ஃப்ரீஸ்பி வந்து அந்த டெட்டான திருப்பி வந்து நமக்கு லைஃப் கொடுத்து தரும்ல, அந்த ஃப்ரீஸ்பி வச்சுருக்கான். அதெல்லாம் தாண்டி என்னால் நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஆட்டோ ஷூட் ஆன் பண்ணிக்கிட்டேன் மக்களே. ஓகே, சவுண்ட் இன்னும் கூட இறக்கிடலாம், லைட்டாக இருந்தால் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பங்கருக்கு அட்டாக் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என் டெக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எப்பிக் கேரக்டர்ஸ். நான் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெடுசா இருக்குது, ஃப்ரீஸ்பி, ரோனின், மார்க்கோ போலோ, ஸ்ட்ரிக்ஸு, இந்த கேரக்டர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் பாட்டுக்க நான் வந்து சும்மா என்னால் ஈஸியாக முடிச்சிடலாங்க. இந்த டெக்கை பொறுத்த வரைக்குமே எனக்கு இதான் பிடிச்ச டெக்கு. இதில் வந்து ஃப்ரீஸ்பி வந்து அடி வாங்கிட்டே இருக்கும். மீதிபடி எல்லா கேரக்டர்ஸுமே நல்ல கேரக்டர்ஸ் தான். ஐயோ பார்த்தீங்கன்னா மிஸ்டை போட்டு விட்றான். ஐயோ விளாடே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மெடுசா வச்சு அட்டாக் பண்ணலாண்டி. என்னடா மெடுசா டிஃபென்ஸ் கேரக்டர், அதை வச்சு அப்புறம் அட்டாக் போவான்னு கேட்டிங்கன்னா நான் போய் காட்டுறேன் மக்களே. மெடுசா வந்து அட்டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் திறமை இருந்துச்சுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவோ துரத்துறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை போட்டோன்னு வைங்களேன், யாராலும் நம்மளால் அடிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு இன்விசிபிள் மேன் மாதிரி, இன்விசிபிள்னு சொல்ல முடியாது, ஒரு மெடுசா பவரே மாதிரி கல்லாக மாற்றிடும்ல, அதனால் நமக்கு அடி விழுகாது. இப்போ நீங்கள் மேலே வந்து அழகாக அடிச்சிங்கன்னா டேமேஜ் மட்டும் பாருங்கள், 843 இருக்கா. இது அன்லிமிட்டட் புல்லட். நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து கையை எடுக்க தேவையில்ல, நீங்கள் வச்சு அப்படியே அழுத்திக்கிட்டே இருங்க போட்டு அந்த பங்கரை பார்த்து. இப்போ யாராவது உங்களை அடிக்க வந்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து இதாக மாறிடலாம், அந்த ஸ்டோனாக மாதிரி பவர் யூஸ் பண்ணி ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என் பங்கரை வந்து அவங்க அடிக்கவே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஃப்ரீஸ்பி ஒன்று தான் போய் அந்த குறைச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபென்ஸ் கேரக்டர் வச்சு நான் அட்டாக் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு மேலே திறமையான கேரக்டர்ஸ் கைஸ். நிறையா அண்டர் ரேட்டட் கேரக்டர்ஸ்லாம் ஃப்ராகில் இருக்குது, ஆனால் அது வந்து யாரும் வெளியே பேசுகிறதில்ல பெருசாக. இந்த மாதிரி பாருங்கள், 800 இருந்துச்சா, வெறும் எவ்வளோ 20 செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ளே மொத்த பங்கரையும் முடிச்சாச்சு. இந்த அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் MVP வந்து இவன் வந்திருக்கேன், ஸ்டிக்ஸு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பங்கர் அவனை வச்சு அடித்ததுனால. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.